பெருமாளானப்பட்டவர் ரொம்ப ரங்கநாதர் வந்து பள்ளி கொண்டு இருக்கிற இடம் நம்ம இங்கே, அது ஸ்ரீரங்கத்தில். அப்படிங்கிற போது பெருமாளானப்பட்டவர் ஆஜானபாகுவாக நின்றுருக்காருங்க. எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு தன் கடனை அடைக்கணும் அப்படிங்கிற குபேரருக்கு அடைக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ பேரை பார்த்தா இன்னும் பார்த்து முடியல, அவர் அங்கே நின்றுட்டுருக்கார். அவராகவே ஒரு ஆக்கியம் சொல்கிறார், இங்கே சொர்க்கவாசனானப்பட்டது இங்கே கலியுக கஷேத்திரம் அப்படிங்கிற சொல்லும்போது ரங்கநாதர் ரூபமும் அவர் தானே. ரங்கநாதராக இங்கே பள்ளி கொண்டு இருக்கிற போது ரெஸ்ட் எடுக்கிற இடமா இங்கே கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற போது முதல் சொர்க்கவாசல் இங்கே திறக்கிறது அந்த காலத்துலேருந்து விதித்தது. அந்த சொர்க்கவாசல் விதிக்கிற ஒரு இடத்துல முதல்ல வந்துடுறார். அதுக்கப்புறம் மலைக்கு மேலே ஹில்ஸ்க்கு மேலே சொர்க்கவாசல் திறக்கிறது ரொம்ப விசேஷம். நம்ம எல்லாரும் உடனே போயிட்டு திருப்பதி போய் தரிசனம் பண்ண முடியாது இல்லையா. அந்த திருப்பதி போய் தரிசனம் பண்ண முடியாதுங்கிறதுனாலையும் நம்ம இங்கே போய் எடுத்துக்கலாம். இங்கே முதல்ல அது விதிங்கிற போது ரொம்ப பெருசு. அது பெருமாளானப்பட்டவர் கலியுக வரதராகவும் பாண்டுரங்கனாகவும் கிருஷ்ணனாகவும் வராகமூர்த்தியாகவும் குஷேலராகவும் நரசிம்மனாகவும் இவ்வளோ அவதாரம் அவதாரம் பண்ணுறம்போது ஒரு அவதாரம் ஒரு விசேஷம். அந்த மாதிரி இந்த ரங்கநாதரானப்பட்டவர் பள்ளி கொண்டு இருக்கிறவர் இங்கே முதல்ல சொர்க்கவாசல் திறந்து இங்கே ஆக்யமன்னு அடுத்த க்ஷண மாத்திரத்தில் அங்கே திறப்பா. இங்கேருந்து கொடைகள்லாம் போயாச்சு. எல்லோரும் புரட்டாசி மாதமே கொடையெல்லாம் போயிருக்கும். அந்த சொர்க்கவாசனானப்பட்டது ரொம்ப விசேஷம். அப்படிங்கிறதோட சொர்க்கம் நம்மளுக்கு கிடைக்கணும். நரகத்துலேருந்து சொர்க்கம் இந்த வருஷம் எவ்வளோ கஷ்டங்க தான் நரகம் இல்லையா. ஒரு கஷ்டப்பட்டு போராடி ஒரு வீடை வாங்கியிருப்போம், போராடி ஒரு விஷயத்தை நடத்தி வச்சுருப்போம். ஸ்கூல் படிக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு கடன் வாங்கியாவது படிக்க வச்சிடணும் அப்படின்னு நினச்சிருப்போம். அந்த நரகத்திலேருந்து வெளியே விடணும் அப்படிங்கிறதுக்காக சொர்க்கத்தை மிதித்தோம். அப்படின்னா இந்த சொர்க்கவாசல் மிதித்த வருடம் அடுத்த வருடம் டிசம்பர் வருடம், அந்த டிசம்பர் வருடம் 2025 மிதித்த சொர்க்கவாசலை 2006 மிதிச்சும் போது நம்மளுக்கு எல்லா க்ஷேமமும் கிடச்சி சௌக்கியத்தை கிடைக்கணும் தான் சொர்க்கவாசலை மிதிக்கிறது. அதனால் ரங்கநாதர் முதல்ல இங்கே சொர்க்கவாசல் இங்கே திறக்கும், அதுக்கு பிறகு இங்கே திறக்கும். நாழிகை கம்மி தான், ரொம்ப அதே நாளில் தான் திறக்க போகிறா. ஒரு சில மணி நாழிகைக்கு முன்னாடி இங்கே திறப்பா, சில மணி நாழிகைக்கு அப்புறம் அங்கே திறப்பா. அதுதான் விஷயம்.